இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறது வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பையன் ஃபுட்பால் டீமில் செலக்ட் ஆகிட்டான். அவன் ஸ்கூல் டீமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது ஒவ்வொரு மேட்ச்சில் நான் எப்படியாவது செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தான். செலக்ட் ஆகலை. ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சு அந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் உட்காந்துட்டே இருப்பான். ஸோ ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு 4 நாளைக்கு அவனை காணவே இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அந்த 4 நாள் பொறுத்து இன்னொரு நாள் வந்து அவன் வந்து சேர்ந்ததுமே நான் இன்னைக்கு வந்து நிச்சயமாக விளையாடணும் சார் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு ஃபைனல்ஸ் தான், நீ எப்படி விளையாட போகிற அப்படின்னு அந்த கோச் கேட்டார். இன்னைக்கு ஃபைனல் சார், நான் நிச்சயமாக விளையாடணும் அப்படின்னு அந்த கோச்சை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த டீமில் போய் சேர்ந்துட்டான். அன்னைக்கு ஃபைனல்ஸ் தான், இந்த ஸ்கூலோட மானமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கோச் ஏதோ ஒரு நம்பிக்கை அவன் மேலே வச்சுட்டு சரின்னு சொன்னார். அவன் அந்த மேட்ச் விளையாடினதை பார்த்து கோச்சே பிரமிச்சு போயிட்டாரு. என்ன இப்படி விளையாடிருக்கானே இவன், வின் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூலை பிரபலமாக்கி விட்டான். அப்போது அவர் வந்து கேட்டார், என்னடா உனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்கள் எவ்ரிடே நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, எங்கள் அப்பா உட்காந்துருந்தார். 4 நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அவர் வந்து பிளைண்டாக இருந்தார் இத்தனை நாள். ஆனால் இன்னைக்கு மேலே கடவுள் இடத்துலேருந்து நான் விளையாடுறத பார்ப்பாருன்ற ஒரு நிச்சயத்தோடு நான் விளையாடினேன். அதனால தான் நான் இப்படி விளையாடினேன். மோட்டிவேஷன் என்பது nobody can motivate you, you have to motivate yourself. நாங்கள் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொன்னால் கூட we will only give you inspiring thoughts. இன்ஸ்பிரேஷன் தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஆனால் யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். அது எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது ரெண்டும் ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் குயிக்காக சொல்ல வேணும்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேட். உங்களுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஜவஹர்லால் நேரு வந்து வாஸ் பார்ன் கிரேட். அவர் வந்து ஒரு காலேஜிலேருந்து வெளியில் போகும்போது எந்த கேட்டில் எங்கே கார் நிற்கும்னே தெரியாதான். ஹி வாஸ் பார்ன் கிரேட். பட் இந்திரா காந்தி அச்சீவ் கிரேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தி பைலட்டாக இருந்தார். தி கிரேட்னஸ் வாஸ் த்ரஸ்டட் அப்பான் ஹிம். சடன்லி they called him and they said, you are the prime minister, and then he made himself. So every situation, இப்போ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேரில் ஒருத்தர் பலூன் விற்றுட்டே இருந்தாராம். அப்போ வந்து ஒரு குட்டி தம்பி பார்த்துட்டே இருந்தானா. அந்த பலூன் விற்கிறவர் அந்த கடையில் மக்கள் வரணுன்றதுக்காக அட்ராக்ஷனுக்காக என்ன பண்ணாராம், ஒரு பலூனாக மேலே விடுவாராம். மேலே போனதை பார்த்துட்டு திடீர்னு ஓடி வருவான் அந்த பையன். ஓடி வந்துட்டு, அங்கிள் இந்த பிளாக் பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அந்த பிளாக் பலூன் அவர் சொன்னாரா, நிச்சயமாக பிளாக் பலூன் கூட பறக்கும். அந்த பலூனோட கலர் இல்லை அது மேலே பறக்க வைக்கிறது, இந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட் எவர் இஸ் த கேஸ் தேர், இட் மேக்ஸ் இட் கோ ஹை. அதுபோல தான் உங்களை மேலே கொண்டு போகிறது நம்ம கருப்போ வெள்ளையோ மலேசியாவோ இந்தியாவோ அதெல்லாம் இல்லை. இட் இஸ் வாட் இஸ் இன்சைட் யூ வில் மேக் யூ கோ அப். It is called attitude, which is nothing but an outward expression of an inward feeling. உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குது, அது வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் இந்த செஷன், இப்படிப்பட்ட ஒரு செஷன் நமக்கு அவசியமாக இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக கிளம்பி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்புறமா கோபி காத்துட்ருக்காங்க. அப்போது சக்ஸஸ்ஃபுல் மென் ஆர் நாட் born, they are made. ஒவ்வொரு சிச்சுவேஷனும், அது சக்ஸஸ்ன்றது வந்து ஒரு ஸ்கோர் போர்டு இல்லை. உங்களோட மார்க்ஸை வச்சுட்டு நீங்கள் அடிப்படையாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு நீங்கள் நினச்சிட வேணாம். ஒவ்வொரு சூழ்நிலையும், எவ்ரி கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி கிரைசிஸ் யூ ஹாவ் டு மேக் இட் into an art of making it a success அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆல் ஆஃப் அஸ் மேக் மிஸ்டேக்ஸ் இல்லை. நமக்கு வந்து நடக்கிறது நமக்கு பிடிக்கலைன்னா டோன்ட் blame the result, change your approach. That is the first thought that I would like to leave. இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு பிடிக்கலன்னா டோன்ட் blame the result,
சேஞ்ச் யுவர் அப்ரோச், உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷனை பற்றி சொன்னாங்க, இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை பற்றி மிஸ்டர் ஆசாத் அவங்க சொன்னபோது சொன்னாங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி செஷன் ஏன் இம்பார்ட்டன்ட், கலகாரி டவர்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 190.8 மீட்டர்ஸ் ஹைட்டு, அதோட வெயிட்டே வந்து 10,000 டன்ஸ் கிட்ட இருக்கு. அதோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 டன்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் கீழே இருக்கா, மேலே அவ்வளோ இல்லை. ஸோ பீப்புள் கான்சன்ட்ரேட் இந்த ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நமக்கு பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக இல்லை, நம்ம ஜோக்காக கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் திஸ் இஸ் வாட் வி ஆர் ஹியர் ஃபார். இன்றைக்கி எங்கள் வேலையெல்லாம் விட்டு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கணும்னு செல்வகுமார் அவங்க அழைச்சதுமே வந்ததுக்கு காரணம், வி வாண்ட் சம் ஆஃப் யூ. இங்கேருந்து ஒரு ஸ்பார்க் எழும்புனா கூட போதும் நமக்கு. வி ஹவ் மேட் அ பெட்டர் சொசைட்டி ஃபார் டுமாரோ. அதனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வி ஆர் ஹியர். ரிமெம்பர் தட் யூ ஆர் born to win, you are not born to lose. நீங்கள் யூ born to win here. ஸோ எப்படி இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி வரலாம், இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்குமே. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு எனிதிங் யூ டூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், it is a habit. Okay, anything you do for the first time, it's an incident. Second time, it's an accident. Third time, it becomes a habit. I repeat, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எது செஞ்சாலும் அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கும். செகண்ட் டைம் வந்து நீங்கள் அது செய்யும் பொழுது அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக செய்வீங்க. மூணாவது முறை அது ஹேபிட்டாக மாறுது. இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை பற்றி சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த நாலேஜ், ஸ்கில் அண்ட் டிசையர்னு சொல்லிட்டு இதோட மூணோட கல்மினேஷன். ஆனால் நான் சொல்வேன், இப்போது இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் they will give you a lot of knowledge, they will definitely give you a lot of skill set, its application, wisdom எல்லாம் இருக்குது. ஆனால் அதோட டிசையர் இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்து நான் வெற்றி பெற வேண்டும்னு. அதுக்கு நம்ம வந்து இந்த ஹேபிட், எவ்ரிபடி இஸ் கண்ட்ரோல்ட் பை சம் ஹேபிட். இப்போது நிறைய பேருக்கு இந்த மொபைல் ஃபோன் ஹேபிட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. சில பேருக்கு இந்த மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாத மாதிரி போயிட்டு, அவங்க எஸ்எம்எஸ், இந்த மொபைல் ஃபோனில் வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற அத்தனை விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. அம்மா எடுத்தால் கூட மொபைல் ஃபோனை எல்லாம் திட்டுறாங்க. அப்போ ஏன்னா என்ன அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபேஸ்புக் ஒன்று படாத பாடுபடுது பாருங்கள். நம்ம டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறோமோ இல்லையோ, இந்த ஃபேஸ்புக்கில் யூ ஹாவ் டு பி கனெக்டட் பட் டோன்ட் கெட் ஹுக்ட் இன் டு இட். தயவுசெய்து இன்றைக்கி எந்த ஹேபிட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பிகாஸ் we first make our habits, then our habits make us. நம்ம அறியாமல் சில பழக்க வழக்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த பழக்க வழக்கம் நம்மளை வந்து திசை மாற்றி இன்றைக்கி சென்று உங்களை அழைச்சி சென்றிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது சரி நான் என்ன செய்யணும் அப்படின்றது வாழ்க்கை. நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து இத்தனை நாள் இருந்ததை காட்டிலும் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கன்னு பேரடைம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மைக்கை பற்றி ஐயா பேசும்போது சொன்னாங்க, இந்த மைக்கை நான் இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் டேவிட் கோலியாத் கதை. பெரிய கோலியாத் அவ்வளோ பெரியவனாக இருந்தான், பலஸ்தீனியன். அவன் வந்து அப்படி நிற்கும் போது சிரித்து பார்க்குறான். அங்கே வந்து சொல்லும் போது இவன் டேவிட் வந்து நின்று நான் அடிக்க போகிறேன்னு சொன்னோமே எல்லாம் சிரித்தாங்க. ஹீ இஸ் டூ பிக் டு பி ஹிட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டேவிட் என்ன தெரியுமா சொன்னான், ஹீ இஸ் டூ பிக் டு பி மிஸ்ட் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையில் அவன் பார்த்த விதம் வேறு. அதே கோலியாத்தான் எதிர்க்க இருக்கான். such a big task, how are you going to accomplish அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் கூட பண்ணலாம். நம்ம என்ன சொல்லணும், the world is too big to be missed, I can achieve என்று சொல்லி இன்றைக்கி நீங்கள் புறப்படணும். we all make mistakes and we have to learn from the mistake. இப்போ 2004ல் இந்த மேட்ச் நடந்தது, இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச். சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார், பிராட் ஹாக் bowling போட்டார். விக்கெட் எடுத்ததுமே அந்த விக்கெட்டை எடுத்த அந்த மேட்ச், அந்த ஆஸ்திரேலியன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லெண்டர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பாலை கொடுத்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்க சொன்னார். சச்சின் என்ன எழுதினார் தெரியுமா அந்த பாலில், இட் வில் நெவர் ஹேப்பன் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சைன் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த மேட்ச் அவங்க கிட்டத்தட்ட 21 தடவை மேட்ச் விளையாடினாங்க. பிராட் ஹாக் bowling போட்டு பார்க்குறாரு, ஆனால் சச்சின் விக்கெட்டை எடுக்கவே இல்லை. பிகாஸ் he has learned from the mistake. That's why they are genius. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில தவறுகள் இருக்குமே, ஆனால் don't worry about it. Please change your mistakes. I'm going to take you through
7 habits of highly effective people. இந்த 7 habit எல்லாரிடத்துலையும் இருக்கு. இன்னைக்கு தவறான ஹேபிட்ல இருப்பீங்கன்னா மாத்திக்கோங்க. இந்த 7 habits is going to take you across. The first habit, what Stephen Covey says, is be proactive. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னா, இந்த ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது லேர்ன் டு பிகம் விக்டர்ஸ் தேன் விக்டிம்ஸ். சூழ்நிலை கைதிகளாக மாறுறது முதல் அங்கேருந்து எமர்ஜ் ஆகணும். நம்ம இந்த இப்போ நம்ம தீபா அவங்கள பார்த்தேன். அவங்க தீபா, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போயிருக்கீங்கல்ல? டாக்டர்கிட்ட போனதுமே எதுக்காக லாஸ்ட்டாக போனீங்க? தலைவலி ஏதோ ஒன்று போனீங்க. போனதுமே டாக்டர் என்ன பண்ணுவார்? ஒரு பல்ஸ் பிடிச்சி பார்ப்பார் இல்லை? பல்ஸ் பிடிச்சி பார்ப்பார். ஏதாவது ஒரு டாக்டர் பல்ஸே பார்க்க தெரியலன்னா ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. The first thing that you have to do, very simply saying, proactiveன்னா நீங்கள் வந்து பல்ஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் தெரியணும். இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி போயிட்டு இருக்கு, என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல்ஸ் தெரியாமல் போவோம். ஆனால் we become reactive people, opposite to proactive. என்னன்னு பார்க்கும்போது இந்த reactive people எப்பவுமே human being can create an environment. அவங்கள சுற்றி அதே போல தான் reactive people எப்படின்னா, proactive is not an initiative, it is a responsibility. You have the ability to get the response என்று சொல்லி, அதாவது சில பேர் வந்தாங்கன்னா, இப்போ கோபி வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட் வெதர் இருந்தது இல்லை? அதே people successful people carry good weather among themselves. அதே நேரத்தில் நம்ம பீப்புள் இருக்காங்க, சில பேர் நல்லா இருக்கும் நம்ம வீடு, ஒருத்தர் வருவார் நம்ம வீட்டுக்கு, என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்பாரு. நான் இது படிக்க போகிறேன். இதெல்லாம் படித்து நீ என்ன பண்ண போகிறேன்னு ஒரு 2-3 வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா நமக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச கான்ஃபிடென்ஸும் குறைஞ்சி போயிடும். அதே போல் தான் நம்ம வீட்லேயும் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம we should be, are you people who are carrying good weather or bad weather? Remember, good people, successful people carry good weather. Therefore, first thing that I want to tell you is, whatever course you want to take, whatever decision you want to do, whatever work that you want to do, first learn to know the pulse of the situation. அதை குறித்து என்ன நடக்குதுன்னு சுற்றி தெரியறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. அப்போ you will become victors, not victims. அப்படி பார்க்கும்போது சில பேர் நிறைய நேரம் அனாலிசிஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. இதை அனலைஸ் பண்ணுவாங்க. இது தட் இஸ் கால்ட் பேரலிசிஸ் பை அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரலிசிஸ் ஆகிடுவாங்க. அனாலிசிஸ் பண்ணி முன்னேறத்துக்கு ரொம்ப அனாலிசிஸும் பண்ண வேணாம். Go by your heart. What your heart says, start moving across. So the first habit which I want to leave with you is be proactive. Know the pulse of the situation. The second habit that I want to tell you is begin with an end in mind. நான் ஹோட்டல்லேருந்து கிளம்புறேன்னா இங்கே வர்றதுக்கு 10 ரூட் இருக்கும். ஆனால் எந்த ரூட்டை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கும். யூ ஹேவ் டு டேக் ப்ரைட் இன் பர்ஃபார்மன்ஸ். ஒருத்தர் வந்து கட்டிகிட்டே இருந்தாராம். ஒருத்தர் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இடத்துல வந்து கேட்டாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு. இன்னைக்கு எனக்கு இந்த டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சிவரை நான் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதே பில்டிங்கை கட்டின ஒரு 3 பேருன்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்கை இந்த சிவரு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், இந்த ரூமை வந்து இன்னைக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால் கட்டினேன். இன்னொருத்தர் இங்கே கட்டிகிட்டு இருக்க பிறகு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு ஃபேண்டாஸ்டிக் மால் நான் கட்ட போகிறேன், அந்த மாலோட ஒர்க்குக்காக நான் இருக்கேன். யூ ஹேவ் டு டேக் ப்ரைட் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அந்த விஷன் இருக்க வேண்டும். இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? இத்தனை பேரில் யாராவது நம்ம ஒரு நாளாவது என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்ன்ட்டு நினச்சி எழுதி பார்த்துருக்கீங்களா? ஐ லைக் ஒன் ஆஃப் தி சென்டென்ஸ், தி பஞ்ச் லைன் ஆஃப் மிஸ்டர் கோபிஸ் அந்த அவரோட ஒர்க் ஷாப்போட பஞ்ச் லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்லி எழுதினார். நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ யூ வில் பிகம் தட். வெரி ட்ரூ கோபி. தட் இஸ் வாட் சாக்ரட்டிஸ் ஆல்சோ சேஸ். அவர் சொன்னதும் அப்படி தான். நீ உன்னை என்ன நினச்சிக்கிறியோ நீ அப்படி ஆயிடுவார். Everything is created twice in this world. Even in Genesis chapter 1, God created man and human being. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணுவார். செகண்ட் சாப்டரில் he again creates it. இந்த மைக்கை கிரியேட் பண்ணவர் என்ன பண்ணியிருப்பார்? எடுத்ததுமே இந்த மைக் இப்படி கிரியேட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் மென்டல் பிக்சர் ஒன்று இருந்திருக்கும். அந்த மென்டல் பிக்சர் அழகாக வரைஞ்சிருப்பார். அந்த மென்டல் பிக்சர் வரைஞ்ச பிறகு இதுக்கான ப்ரொடக்ஷனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. What is the mental picture that you have for your life is the question.
Remember, all things are created twice. First mentally and second physically. நீங்கள் உங்கள் மென்டல் பிக்சர் உங்கள் லைஃப்பை பற்றி என்ன வச்சு நினச்சிருக்கீங்களோ அதுதான் ஆவீங்க. இன்றைக்கி இங்கேருந்து போகும்போது மை மென்டல் பிக்சர் ஃபார் மை லைஃப் இஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ரைட், ஒரு நாள் எழுதி உட்காருங்க. ரைட், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எழுதி அதை வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும். அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி தான் எல்லாம் போவாங்க. What is the vision statement that you have for your life? Don't say I want to become a doctor, I want to become this. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். ஒரு ஹியூமன் பீயிங்காக என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா you will become successful. The first point I said is be proactive. Know the pulse of what you are going to do. இங்கேருந்து போகும்போது எல்லாம் போகிற மாதிரி ஆடு மாதிரி எல்லாம் போகிறதுக்கே நானும் போகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு what is your heart telling? What is the study that you have made? Second is where is the end? நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ண பாருங்கள். மூணாவது, see remember life is like cafeteria. நேராக நீங்கள் போயிட்டு you can make choices. அது என்ன வேணுமோ அதை எடுத்து you have to pay the price for it. அவ்வளோதான். You have options. The third habit which I want to say is put first thing first. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பயங்கர பிஸி, என்னடா ஃபோனே காணும், பயங்கர பிஸிப்பா அப்படின்னு. எவ்ரிபடி இஸ் பிஸி, பட் யூ சி ஈவன் ஆண்ட்ஸ் ஆர் பிஸி. நீங்கள் இந்த ஆண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த எறும்புங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து போகுது எங்கே வருதுன்னே தெரியாது. ஆனால் இன்னொரு எறும்போட பார்க்கும்போது அது ஏதோ குட்டியாக பேசிட்டு போவோம். ஒரு சின்ன அரிசி துண்டு அங்கே தனியாக இருந்ததுன்னா அதை விட்டு போகாது. ஒரு 3-4 எறும்பு சேர்ந்து அழகாக டீம் ஒர்க் பண்ணோம், இழுத்துட்டு போவோம். ஒரு செத்த ஆண்ட் இருந்ததுன்னா கூட, ஒரு செத்த எறும்பு இருந்ததுன்னா விட்டுட்டு போகாது. அது ஃபியூனரல் கேதரர்ஸ் மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து அழகாக இழுத்துட்டு போவாங்க. அவன் கிடக்கிறான், அவன் படணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவே கூடாது. யூ ஹாவ் டு புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். God has given wonderful environment for us to learn. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதில் பிஸியாக இருக்கோம்? மெயில்ஸ் பார்த்துட்டே பிஸியாக இருக்கோமா? எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டே பிஸியாக இருக்கோமா? லாஸ்ட்டில் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கூட கை நுழையாது. ப்ராஜெக்ட் சைடாக, ஹோம்ஒர்க் சைடான்னா அவன் பாட்டுக்கு நாளைக்கு பண்ணலாம். There is no tomorrow. You are living today and do it today. Right now you do it. That is what we need to do it. இப்போ So therefore what I would like to say is things which matter most should not be. Do important jobs now before they become urgent. First thing is, I told you, know the pulse of whatever decision that you are taking today. Number 2 is begin with an end in mind. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸோட முடிவு எங்கே, வாட் am I going to become by doing this அப்படின்னு ரெண்டாவது. மூன்றாவது காரியம் நான் சொன்னது, you have to be busy, but what are you busy about? Make yourself busy but put first things first. நாலாவது காரியம், இப்போ ஸ்டீவன் கோவி சொல்கிறாரு, இந்த 3 காரியத்தை நீங்கள் பண்ணாலே you are personally successful person. பர்சனலி ஒரு தனி இண்டிவிஜுவலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த 3 காரியங்கள் பண்ணால் போதும். யூ வில் பி டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல். பட் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்துட்டால் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. ஏன்னா தே டு நாட் நோ ஹவு டு அடாப்ட் தெம்செல்ஸ். ரிமெம்பர், ஒன்லி அனிமல்ஸ் அடாப்ட் டு என்விரான்மெண்ட், ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் அன் என்விரான்மெண்ட். ஏன்னா யூ கேன் திங்க், அதுதான் காட் ஹஸ் மேட் யூ டிஃப்ரெண்ட். அது மற்ற எல்லா கிரியேஷன் வைஸ் அவங்கெல்லாம் பவர்ஃபுல். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மேக் அ டிஃப்ரென்சஸ். தே கேன் கிரியேட் அன் என்விரான்மெண்ட். ரிமெம்பர், யூ ஆர் born to win and you can create an environment. The fourth habit, to become a good team player. ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. பிகாஸ் தே டோன்ட் திங்க். And இன்னைக்கு think win-win is the next one which I'd like to say. It is not your way or my way, it is better way. ரிமெம்பர், இப்போது ஒருத்தர் செத்து போயிட்டு ஹெவனுக்கு போனாராம். ஹெவனுக்கு போனோடனே அந்த இடத்துல பீட்டர் பார்த்து நின்று இருந்தார். ஹெல்லுக்கு ஃபஸ்ட்டு போனார். அங்கே போனால் பெரிய லாங் டேபிள், அந்த டேபிள் ஃபுல்லாக நல்ல புஃபே எல்லாம் போட்டு எல்லாம் இருக்குது. அவங்க கையில் 4 ஃபீட்டுக்கு கையில் ஒரு ஃபோர்க்கு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாம் அப்படியே சோகமாக இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னு தெரியல, நீங்கள்லாம் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் மேபி அடுத்தது வந்தமே அவர் கொஞ்சம் குஷிப்படுத்திடுவார். இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க கை. அதுக்கப்புறம் பார்த்து சரி என்னன்னு தெரியலையேன்ட்டு
ஹெவனுக்கு போனாங்களாம். ஹெவனுக்கு போனால் அதே சீனு, அதே போல் வந்து பெரிய டேபிள் இருக்குது, டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, ஆனால் கையும் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க இன்னொருத்தருக்கு எடுத்து எடுத்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நானே சாப்பிட்ணுன்ட்டு இப்படியே கையை கட்டிட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ ரிமெம்பர் சிம்பிள் திங், இங்கே you have to think, God has made enough things for everybody. There is plenty of things everybody can do. Therefore you have to think, எல்லாரும் வின் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு என்ன, இது என்ன வின் பண்ண வேண்டும்னா courage and consideration should be very high. எங்கே வந்து பதவி வரும்பொழுது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கே பணிவு வேண்டுமோ அங்கே பணிவு இருக்கணும், எங்கே துணிவாக பேசணுமோ அது செய்யணும். யூ ஹாவ் டு பி அ வின் பர்சன் த்ரூ அவுட் யுவர் லைஃப். நான் அடுத்தது இப்போது நான் இந்த பேசிகிட்டே இருக்கும் போது நிறைய பேர் மனசில் அப்படியே போயிட்டே இருக்கு, இவர் எப்படா முடிப்பார். நிறைய பேர் டைமு, ஏன்னா நான் வந்தது என்னவோ இவருக்கு நான் இங்கே ஏதாவது கோர்ஸ் முடித்து பார்க்க போகலான்னு வந்தேன், இங்கே மாலுக்கு போகலான்னு வந்தேன், இங்கே கூப்பிட்டு என்ன இப்படி கட்டி போட்டு உட்கார வச்சுட்டாரு செல்வகுமார்னு நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ரிமெம்பர், லிஸ்னிங் இஸ் an art. That's what is the fifth habit. First understand, then you will be understood. நிறைய பேர் பேசும்பொழுது இந்த லெவல்ஸ் ஆஃப் லிஸ்னிங் சொல்லுவாங்க. இந்த லெவல்ஸ் ஆஃப் லிஸ்னிங்கில் வந்து நான் பேச ஆரம்பித்ததுமே அங்கே ஒருத்தரை பார்த்தேன், அவர் பாட்டுக்கு நல்லா தூங்க போயிட்டார். அவரோட நோக்கமே வேறு, அவரோட ப்ளஷர் இன்னொரு இடத்துல இருக்குது. இன்னொருத்தர் செகண்ட் லெவல் ஆஃப் லிஸ்னிங் எப்படி தெரியுமா, நான் அவங்கள பார்த்து இப்படி தலையாட்டும் போது இல்லை, அவங்க எஸ் சார், எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ப்ரிட்டெண்டிங் ஆஸ் இஃப் தே ஆர் லிஸ்னிங். மூணாவது எப்படி தெரியுங்களா, செலக்டிவ். நாங்கள் கதை நடுவில் சொன்னோம் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, வந்ததுமே அவங்க கும்மி அடிச்சு போயிடுவாங்க. உங்கள் வீட்டில் நடந்த கதையை யோசித்து அங்கேருந்து அவங்க அவ்வளோதான், இங்கே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட், இங்கேருந்து போயிட்டாங்க அவங்க. மூணாவது வே ஆஃப் லிஸ்னிங். ரிமெம்பர், யூ ஷுட் ஆல்வேஸ் புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் லிஸ்னிங் டு இட். பிகாஸ் நான் பேசிட்டு போது கூட சொன்னேன், சில பேர் தே ஆர் வெரி குட் இன் கம்யூனிகேஷன். என்னால் இவர் மாதிரி பேச முடியலையே அப்படின்னு நினைக்கலாம், அவர் மாதிரி இங்கிலீஷ் வரலையே அப்படின்னு நினைக்கலாம். இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். தட் கேன் நாட் டிசைட் யுவர் லைஃப். இங்கிலீஷ் லிசனிங், பீப்புள் ஹூ லிசன் டஸ் மோஸ்ட் ஆஃப் ஒர்க் ராதர் தேன் பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங். அவங்களுக்குன்னு அது இருக்குது ஒரு ஆர்ட். டெஃபினெட்லி நாட் டு சே எனிதிங் அபவுட் வாட் கோபி இஸ் டூயிங், பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் அது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் இருக்கணும். Therefore I want, if you want to be a good successful person, be proactive, begin with an end in mind, put first things first, seek first to be think win-win, and seek first to understand than to reply. நிறைய பேர் பேசும்பொழுதே ரிப்ளைக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ்ன்னு பார்த்தோம்னா, கலைஞர் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்க்கும்போது அவர் கேள்வி கேட்டதுமே அப்படின்வார், கேட்டுட்டு திரும்பி அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் ஆன்சர் ரெடி பண்ணிடுவார். அவர் புரிஞ்சிட்ருக்கோம் ஃபஸ்ட்டே. திரும்பி இவர் இந்த ஜேர்னலிஸ்ட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேள்வியை கேட்டதுமே டக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுப்பார், அவ்வளோதான். தேர்ஃபோர் அந்த போல் நம்ம வந்து பேசும்போதே ஆன்சருக்காக ரெடியாக இருப்பாங்க, அப்படி இருக்க வேணாம். யூ ஹவ் டு லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் டு பி அண்டர்ஸ்டுட். So therefore this is the fifth habit what will make you successful as a team player. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பார்க்குறோம், ஆர்கனைசேஷனில் வரும்பொழுது தனி இண்டிவிஜுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, பட் தே ஹவ் பிகம் அ ஃபெயிலியர் when it comes to an organization. அங்கே நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு இப்போவே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ரிமெம்பர், சினர்ஜைஸ்ன்னு சொல்லும் போது இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த பறவைங்க பறக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதோட அந்த டைனமிக்ஸ் உங்களுக்கு புரியும். அது அழகாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் போகிற பறவை வந்து அதை காற்றை பிழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் டயர்டானமே அந்த பறவை பேக்கில் போகும், அடுத்தது ஃப்ரண்ட்டில் இன்னொரு பறவை வரும். அந்த பறவை ஏதாவது ஒரு பறவை அந்த டீம்லேருந்து சிக் ஆகிட்டுன்னு வைங்களேன், அந்த பறவை அழகாக அப்படி பிரிஞ்சு போகும், அது கூட 2 பறவை அழகாக போகும். இதுதான் டீம், இதுதான் ஒரு ஆர்கனைசேஷனில் நமக்கு தேவையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கல, இந்த இடத்துல இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறது, இந்த டைம் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, we want to see leaders emerging from here. We want to see human beings coming out as leaders, strong students coming out as leaders,
that is why we are taking this time. இதெல்லாம் வந்து proven words which is seen across. இதெல்லாம் வந்து பல ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதை சுருக்கமாக உங்கள்கிட்ட நான் கொடுக்க வேண்டிய காரணம், இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகும்போது ஐ ஆம் அ வின்னர், ஐ ஆம் அ லீடர் அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு போனோம். அதுக்காக தான் நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த செஷன் எதுக்காக செல்வகுமார் வச்சுருக்காரு? ஏதோ யூனிவர்சிட்டிஸ் தானே பண்ணியிருக்காங்க. இவங்கள என்னையும் கோபியும் கொண்டு வந்துட்டு எதுக்காக? we can only, நாங்கள் என்ன யூனிவர்சிட்டியாக நடத்துகிறோம்? ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து we are only going to talk to your heart, not to your head. உங்களுடைய இருதயத்துக்கு கூட பேசணும். வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்றதுனால அதாவது நம்ம ஜெகதீஷும் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்கள போய் பார்த்தேன். ஜெகதீஷும் அவங்க தம்பியும் வந்து நம்ம கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு மரம் வெட்டுற கம்பெனி. ஃபஸ்ட் டே வந்தார் தம்பி, வந்து வெட்டிட்டு 2 பேருக்கும் 10 ட்ரீயை வெட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் போனார், கடற்கடன்னு 10 ட்ரீயை வெட்டிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் பார்த்தாங்க, வந்து ஜெகதீஷ் வந்தார், 10 ட்ரீ இல்லை 9 ட்ரீ தான் வெட்டினார். ஆனால் தம்பி கடகடன்னு போயிட்டு 10 ட்ரீயை வெட்டிட்டான். அதுக்கு அடுத்தது பார்த்ததுமே தேர்ட் டே ஆச்சு. தேர்ட் டே 10, 9 ஆச்சு, 8 ஆச்சு, 7 ஆச்சு. ஜெகதீஷ் பார்க்குறான், நானும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னால் 10 மரத்துக்கு குறைவாகவே வெட்டிகிட்டே இருக்கேன். தம்பி மாத்திரம் 10 மரத்துக்கு கரெக்டாக 10 மரம் வெட்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு காட்டினான். நான் சொன்னேன், எடுத்து பார்த்துட்டு, லாஸ்ட்டாக கோடாலியை எப்படா நீ ஷார்ப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷுக்கு கேட்டேன். பல நேரங்களில் நம்ம பிஸியாக இருக்கோம், ஆனால் we are not sharpening the saw. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த செஷன் இஸ் ஒன்லி டு ஷார்பன் யுவர் saw. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீப்பொறியை நாங்கள் ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லும் போது, எவ்ரி டைம் வி கோ ஃபார் ட்ரையல்ஸ் இன் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையில் பல சிச்சுவேஷன் எதிர்க்கத்தான் போகும். டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கும். அந்த கேட்டர்பில்லர் செத்தாக தான் பட்டர்ஃப்ளை வரும். அந்த கேட்டர்பில்லர் சாகணும் அதுக்காக. அதுபோல் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும்னே தெரியாது. ரிமெம்பர், ஐ கோ டு லாட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் டெல் திஸ் பிகாஸ் எனக்குள்ள ஒரு தாகம். 2006 26th December 2006, not the tsunami. There was a big tsunami in my life. Friends, I was diagnosed of cancer. அடினோகார்சினோமான்ற ஒரு கேன்சர் வியாதி எனக்கு இருக்கிறதா சொன்னாங்க. டாக்டர்ஸ் ரோட் மீ ஆஃப். டுடே எனக்கு வந்து அது வயிற்றில், நானும் காலேஜ் படிக்கும்போது வட்டமாக விட்ட சிகரெட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே உள்ள எல்லாம் வயிற்றில் பார்த்தீங்கன்னா டியோடனம் காலின்னு சொல்லிட்டாங்க. விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னாங்க. 6 கீமோதெரப்பி சிட்டிங்ஸ் உட்காரணும்னு சொன்னாங்க. இந்த விப்பிள்ஸ் ப்ரொசீஜர்னால் பேங்க்ரியாஸ், கால் பிளாடர் இதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ நான் எப்படிடா வாழ போகிறேன்னு நினச்சேன். என் பையன் அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். 2006. அன்னைக்கு நான் சொன்னேன், வீட்டில் எது நடக்கணுமோ நடக்கட்டும், ஆனால் யாரும் அழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தைரியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அப்போது 2007 ஜனவரி மாதம் ஆப்ரேஷன் D2 கேஸ்ட்ரெக்டாமின்னு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. 3/4 ஆஃப் மை ஸ்டொமக் தே ரிமூவ். எல்லாம் ஸ்டேபிள் பண்ணி பைபாஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா சரி என்னவோ நடக்குது, ஆனால் எப்படியாவது எழுந்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது எனக்கு 6 கீமோதெரப்பி செட்டிங்ஸ் கொடுத்தாங்க. ஹாரபிள். 300 செலைன்கிட்ட உடம்புல அடிச்சு ஏற்றிருப்பாங்க. அதெல்லாம் சிகரெட் பிடிச்சதுக்கான காரணம்னு அப்போது தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்தேன், திடீர்னு முடியெல்லாம் கொட்டுச்சு. என்னடா இது முடி கொட்டுது? ஐப்ரோ காணாமல் போச்சு, ஐலிட்ஸ் காணாமல் போச்சு. சாவு பக்கத்தில் வந்துடுது. ஆனாலும் என் பையன் எப்படியோ எக்ஸாம் எழுதுனா, மேக்ஸில் ஒரு சென்டம் எடுத்தான். அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அவனுக்கு தெரியுது அப்பா செத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் நிலைமை எப்படி இருந்தது தெரியுங்களா? இது என்னடா இது ஷார்ப்பனிங் த சான்னா, இட் இஸ் ஃபிசிக்கல். இப்படி தான் இருந்தேன். 2007 நான் என்னுடைய ஃபோட்டோகிராஃப், இது வந்து என்னுடைய பெருமைக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ்.
I was a cancer victim, but God's grace, today I am standing before you because today God will make you stand. அப்போ நான் ஒரு டோர் டு டோர் ஆல் க்ளோரி டு காட். நான் எதுக்காக சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த ஷார்ப்பனிங் த சான்றது என்ன தெரியுங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் யோர் லைஃப். ஃபிசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபேமிலி பேக், சிக்ஸ் பேக் இல்லைனாலும் ஃபேமிலி பேக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக். ஏன்னா ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது இவங்கிட்ட கொடுத்தா இவன் பண்ணுவானா, ஒரு நாள் வந்தால் 9 நாள் வரமாட்டேன்றானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக். செகண்ட் இஸ் மென்டலி யூ ஹவ் டு பி வெரி ஸ்ட்ராங். இந்த மாதிரி செஷன்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு மென்டலி யூ ஹவ் டு பி ஸ்ட்ராங். எதையும் உங்களால் வெல்ல முடியுன்ற ஒரு காரணத்தை வைக்கணுன்றதுக்காக தான். ஸ்பிரிச்சுவலி எஸ், டுடே யூ அண்ட் மீ ஆர் ஹியர் பிகாஸ் காட் ஹஸ் அ பர்பஸ். வேறு என்னெல்லாம் நினைக்கலாம், ஆனால் தட் இஸ் டெஃபினட். அண்ட் டெஃபினெட்லி தி இமோஷனல், வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் பேக் டு த சொசைட்டி இஸ் வாட் இட் இஸ். நான் அன்றைக்கி அந்த 6 கீமோதெரப்பி செட்டிங்ஸை தாண்டும் போது நினச்சேன், ஐயோ எவ்ரி திங் இஸ் கான். ஃபிசிக்கலி எவ்ரி திங் இஸ் லாஸ்ட், mentally lost, financial lost, family. Every day my son used to see me dying, but today by God's grace I've crossed 7 years. He is a doctor by profession, and my wife is happy to see both of us. In fact, இன்னைக்கு அங்கேருந்து ஒரு சிஇஓ, நான் டோர் டு டோர் சேல்ஸ்மேனாக ஆரம்பித்தேன் 26 இயர்ஸ் பேக் கெரியர். ஆனால் இன்றைக்கி இந்த பொசிஷன் வர்றதுக்கு ஐ ஹேட் டு கோ த்ரூ லாட் ஆஃப் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நான் ஏன் இவ்வளோ ஆத்தென்டிக்காக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, இந்த ஹேபிட் டெஃபினட்டாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ லேர்ன்ட் தட் தீஸ் ஹேபிட்ஸ் ஒர்க். ஒன், ஐ ஹாவ் டு பி ப்ரோஆக்டிவ். நிறைய நேரம் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறத காட்டிலும் என்ன சுற்றி இருக்கோ அதை புரிஞ்சுட்டு நான் வேலை செய்யணும்னு கற்றுட்டேன். இரண்டாவது காரியம், ஐ ஹாவ் டு begin with an end in mind. Every time begin with an end in mind. இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி பண்ணும்போது even the universe helps you. And the third one which I said is be busy, but what are you busy about is what important. So put first things first. And the fourth one which I said is very simple, think win-win situation. That is what is going to make you, அதாவது எல்லாரும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படும் போது then you make a better world for yourself. Seek first to understand than to reply. என்ன அதுக்காக நம்ம எங்கே போனாலும், ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, லிசன் பண்ண கற்றுக்கோங்க. அந்த ப்ரிட்டெண்டிங் லிஸ்னர்ஸாக இல்லாமல் உண்மையான லிஸ்னர்ஸாக இருங்க. தென் synergize, always be a team player and win-win situation, sharpen your saw. And I am sure when you do all this, when God has made me come through all these difficulties, I am sure நீங்களும் எல்லாத்தையும் தாண்டி வந்துருவீங்க. Definitely you will win with this 3D discipline, dedication and determination will take. Remember, great people are just ordinary people with extraordinary amount of determination. நான் சாதாரண மக்கள் தான் எல்லாருமே, யாரும் பெருசாக இங்கேருந்து குதிச்சிடல. ஆனால் டிட்டர்மினேஷன் இருக்கும்போது இதுக்கு மேலே சக்ஸஸை குறித்து சாக்ரட்டிஸ் கிட்ட கேட்டாங்களாம் என்னன்னு. அவர் அப்படியே அந்த யங் பாயை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தண்ணியில் ஒரு முக்குனாராம். முக்கி அவருக்கு நல்லா வெயிட்டு, அதில் முக்கின பிறகு அவன் அப்படியே ப்ளூவாக ஆகும்போது விட்டாரான். விட்டு ஏஞ்சி வெளியில் வந்துட்டு நான் என்னப்பா அப்படின்னு கேட்டபோது, உனக்கு உள்ளே இருக்கும்போது என்ன தேவைப்பட்டது, ஐ ஜஸ்ட் வாண்டட் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி வெளியில் வந்த பிறகு அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாராம். உன்னை தள்ளி அழுத்தி போகும்போது உனக்கு ஒன்று தேவைப்படுது பார், அந்த தேவையை நீ அடையும் பொழுது அதுதான் சக்ஸஸ். சக்ஸஸ் இஸ் நாட் ஸ்கோர் மார்க் போர்டு, இந்த பொசிஷன், மணி எதுவுமே இல்லை. ஆனால் உனக்குன்னு ஒன்று தேவைப்படும். தேவாக்கு ஒன்று தேவைப்பட்டிருக்கோம், ஜெகதீஷ்க்கு ஒன்று தேவைப்பட்டிருக்கோம், தீபாவுக்கு ஒன்று தேவைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு தேவையை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் சக்ஸஸ். Learn how to enjoy success because you are ordinary, but with extraordinary amount of determination you can and you will win. God bless all of you who have seated out here, and I wish you all the very best for a wonderful career and wonderful future. Thank you, Selvakumar, for this wonderful opportunity. God bless you.